எதிர் முகாம்ல பாருங்களேன், விசிக அவங்க சொல்றாங்க, நாங்க 234லயும் நிற்பதற்கு தகுதியானவங்க. எங்களுக்கு 50 இடம் வேணும்னு வன்னி அரசு கேட்டார். கம்யூனிஸ்ட்லயும் நேத்து முந்தானேத்து சொன்னாங்க, நாங்க 234லயும் நிக்க போறோம்ன்றாங்க. வைகோ அவர்கள் கட்சியில சொல்றாங்க, 12 இடங்களாச்சும் குறைந்தபட்சம் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ பாஜகவுக்கு எவ்வளவு இடங்கள் எதிர்பார்க்கறீங்க? அத விட்டுருங்க. வெளிய 234 இடத்துலயும் நிக்கிற அளவுக்கு தகுதி இருக்கா இல்லையா? பொது கருத்து நான் சொல்றேன். இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள இந்த மாதிரி முரண்பாடுகள் வெளியே வருதா? திமுக கூட்டணியில இல்ல அமித்ஷா திமுக ஒரு பக்கம், அமித்ஷா கட்சி ஒரு பக்கம். அவர் கருத்தை முடிச்சிரட்டும். அவர் கருத்தை முடிச்சிரட்டும். இல்ல குறுக்கிடாதீங்க. நீங்க பேசும்போது குறுக்கிடல. இத பேச வேண்டியது. அப்ப உங்களுக்கு அறிவு, அதாவது இப்ப இன்னொரு கருத்து அருணன் ஐயா அவர்கள் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி கமலாலயம் வாசலில் போய் தேடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அது மிக மிக தவறான கருத்து. கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி எடப்பாடி எங்க போய் பார்க்கணும்னா அறிவாலயம் வாசல்ல போய் பார்க்க வேண்டும். என்றால் அறிவாலயத்துல இவர் சொன்ன மாதிரி 25 கோடிக்கு ஏற்கனவே அடமானம் வைத்து விட்டார்கள். அதனால இவர்கள் எங்கள் கூட்டணியை பத்தி பேச வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், அபிஷியலாக இந்திய வரலாற்றுல ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு தேர்தலுக்காக பணம் கொடுத்த வரலாறு இருக்கா? ஒரு வார்த்தை வேற நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபத்தம் இதுதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஓபன் ஃபைலிங்கோட 25 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்து விட்டு மக்கள் பிரச்சனை எதுவும் பேசக்கூடாது. மக்கள் பிரச்சனை எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதான் சொல்றேன், இவர்கள் கிட்ட சொல்றேன், நீங்க கமலாலயம் வாசல்ல தேட வேண்டாம். நீங்க அறிவாலயம் வாசல்ல போய் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பத்தி மொத்தமா அடமானம் வைத்துட்டுனா அந்த ரசீது கூட அவர்கள் அலுவலகத்துல கிடைக்கும், எடுத்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அருணன் ஐயாவுக்கு என்னுடைய கோரிக்கையாக இந்த